ஒருத்தர் குருவோட லக்னத்தில் பிறந்தா கூட அவங்களுக்கு இந்த கரணத்தில் சுக்கிரனுடைய கரணமாக அமைய பெறும்போது இந்த அடிப்படையில் சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. 5வது கரணம் கரசை கரணம். இந்த கரசைக்கு யானை தான் சிம்பலைஸ் பண்ணுறாங்க. அப்போ யானை போல் இவங்க நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த கரணத்தில் பிறந்தவங்களாம் நல்ல உடல் வாகை நல்லா பார்க்கறதுக்கே நல்ல தோற்றத்தோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுபோல் எல்லாராலையும் இவங்களை அட்மையர் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த கரணத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. அப்போ இவங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது, சந்திரன் வழிபாடு பண்ணுறது, திங்கட்கிழமை தோறும் சந்திரனுக்காக வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது 6வது கரணம் வணிஜை கரணம். இந்த கரணத்துக்கு காளை அல்லது எருது இதுதான் விலங்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கரணநாதன் யார் அப்படின்னு பார்த்தா சூரியன். இப்போ இவங்க பெரும்பாலும் பார்த்தா தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இவங்க சிவபெருமான பிரதோஷ காலத்தில் வழிபட்டு வர்றது அந்த எருதுக்கு மேலே